அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகிறார்கள், உடனே நிறுத்தி விடுகிறார். அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக அவர்கள் தொழுகை நடந்து முடியும் வரை அமைதி காக்க சொல்லி அந்த தொழுகை நடத்தி முடித்ததற்கு பின்பு தொடர்கிறார். இந்த மனித பண்பு விட பெரிய மனித பண்பு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சரியான செயலை செய்யக்கூடாதவர் எல்லா இடத்துலையும் தப்பா தானே செய்வாரு இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, பழி விடுங்கப்பா போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்பெல்லாம் கரெக்டா தானே சொல்லிட்டு இருந்தாரு? சரி 30 முறை அவர் சொல்றாருல்ல, எத்தனை முறை ஒரு வழிவிடுங்கன்னு சொல்லி ஒரு அனுப்புனாருங்கிற வீடியோவை நீங்க டிவில எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்பெல்லாம் நல்லவர் தானே தெரிஞ்சாரு. எப்ப கோவப்படுறாரு? 30வது முறை நடக்கும்போது தானே கோவப்படுறாரு. அப்ப 30வது நடக்கும்போது ஒரு தகவல் அவருக்கு எட்டி இருப்பதனால தான் அந்த உச்சத்துக்கு போகிறாரு அப்படிங்கறது ஏன் புரிதல் நம்ம எடுத்துக்கூடாது? இந்த தகவல் இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. வேணும்னே பண்றாங்கிறது நான் என்ன சொல்றேன், லெட்டர் பேட் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, அந்த லெட்டர் பேட் போலின்னு நிரூபிச்சாச்சுல்ல. அந்த கையெழுத்து போட்ட நபர், அந்த சம்பந்தப்பட்ட நபர் பேட்டி கொடுக்கிறாரு இல்லையா, என்னன்னு சொல்றாரு, இதை நான் கொடுக்கல, என்னோட